Hello, good day to all. Welcome back to our channel, The Home Director. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் அல்லது ஒரு சின்ன ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹெல்த் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் நம்மளை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண சொல்கிறது மைதா ஃபுட்ஸ் தான். இந்த மைதா ஃபுட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பரோட்டா தான். நானும் ஒரு பெரிய பரோட்டா விரும்பி தான். எனக்கும் வீக்லி ஒன்ஸாவது பரோட்டா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு டெம்ப்ட் ஆகும். அன்ஹெல்தி அப்படின்னு தெரிஞ்சும் கடையில் இன்ஸ்டன்ட் பரோட்டா வாங்கி அதை தவாவில் ஹீட் பண்ணிலாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இதை எப்படியாவது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நானே இன்ஸ்டன்ட் பரோட்டாக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக நான் ஒரு பரோட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ப்ராப்பரான பரோட்டா வீடியோலாம் இல்லை, சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ரெண்டு கப்பு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் கவுகி, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, பவுட்ரு சால்ட்டு, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி மாவு சப்பாத்திக்கு மேக் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன பிள்ளையில் பேப்பரில் விசிறி செஞ்சு விளாடுவோம்ல, அந்த மாதிரி மாவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி பரோட்டாவுக்கு நம்ம தேய்க்கிற மாதிரியே மாவு தேய்ச்சி தவாவில் சுட்டு எடுத்துருவேன். அவ்வளோதான். நான் ரொம்ப மொத்தமாக தேய்க்க மாட்டேன், ஏன்னா பாப்பாவுக்கும் கொடுக்குறதுனால மெலிசா சப்பாத்தியை விட ஒரு 2 லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சுட்டு எடுப்பேன். அவ்வளோதான். நீங்கள் வேணால் ரொம்ப மெலிசாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஓரளவுலேயே நீங்கள் மாவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி இன்னும் சைஸ் கம்மியாக இருக்கும், சின்ன பரோட்டாவாக இருக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக மாவு விரிக்கிறது நான் மாதிரி ஒரு 2-3 லேயர்ஸ் தான் வரும். மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் இந்த மாவு ரெடி பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நான் பண்ணதான் இது. சம்டைம்ஸ் மாவு ரெடி பண்ண உடனேலாம் கூட நான் பரோட்டா ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருக்கும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாமா? நன்றி.